ஹே ஆல், நான் தான் உங்கள் சனாஸ். டுடே நாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோவை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்றனா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கிளென்சர், என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் கிளென்சர் தெரியுதுங்களா, செட்டஃபில்லோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். இது வந்து பார்த்திங்களா சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ட்ரை டு நார்மலுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். என்னோடய ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா நான் சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை, அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், ரொம்ப ஃபோமியாலாம் வராது, இதில் ரொம்ப மைல்டாக தான் ஒர்க் ஆகும். டெர்மட்டாலஜிஸ்டோட ரெக்கமெண்ட் பண்ணுற கிளென்சர் இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே அவைலபிள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, எந்த பவுடர் எந்த மேக்கப்பு ஏதாவது ஒரு க்ரீம் போட்டால் கூட எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு உடனே பிம்பிள்ஸ் வந்துடுது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக செட்டஃபில்லோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நான் இதோட ஃபோட்டோ பிக்கும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இதோட எம்ஆர்பி எவ்வளோ இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, சைடில் மேலே ஐக்கானில் காட்டும், உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன கிளென்சர் யூஸ் பண்ணுறேன்னா இந்த சீரம் தெரியுதுங்களா, டெர்மாவோட விட்டமின் சி சீரம் 10% விட்டமின் சி சீரம். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்கின்க்கு. ஆல்ரெடி நான் செட்டஃபில் கிளென்சர் போட்டு என்னோடய ஸ்கின்னை நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சீரம் தெரியுதுங்களா, இந்த சீரமை ஜஸ்ட்டு 1 2 3 4 5 5 ட்ராப்ஸ் தெரியுதுங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு நெத்தியில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்கின்னில், இது நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளென்சரை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க டேனு, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸோட டாட்ஸ் இது எல்லாத்தையுமே இது வந்து பிளர் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னோட பழைய ஃபோட்டோ, என்னோடய ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப என்னோடய ஸ்கின்னை கவனிக்காததுனால என்னோடய ஸ்கின் ரொம்ப டேமேஜாக ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இந்த சீரம் யூஸ் பண்ண தான் எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. என்னோடய பழைய பிக்குமே நான் இதில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இது உண்மையிலே ரொம்ப சூப்பரான சீரம். இது வந்து சென்சிட்டிவ் டு நார்மல் ஸ்கின் டைப்புக்கு எல்லாருமே, ரொம்ப டல்லாக இருக்குது என்னோடய ஸ்கின் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற எல்லாருமே இந்த சீரம் அப்ளை பண்ணலாம். இது தெரியுதுங்களா, இதில் க்ளோ எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். நார்மலாக இருக்கிறத விட இதில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சீரமை நீங்கள் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். ஆல்மோஸ்ட் இதை நான் காலி பண்ணியாச்சு. டாட் அண்ட் கீயோட பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை டு நார்மல் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுலாம் இல்லாமல் ஒரு லோஷன் டைப், ஒரு பேபி லோஷன் பார்த்துருக்கீங்களா குழந்தையோட, அந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். இது ரொம்ப பிசுலாம் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. இது போட்டிருக்க ஃபீலே இருக்காது உங்களுக்கு. இது ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோ. இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக மஸ்ட்டு. என்னங்க சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புள் அண்ட் நார்மல் ஸ்கின் இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னோட டிஎம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மாவோட ப்ராடக்ட் தான் 1% ஹைலூரானிக் சன்ஸ்க்ரீன் அக்வாஜெல். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னு, இது வந்து கொஞ்சம் ஒரு டியூவி ஃபினிஷ் எனக்கு கொடுக்கும். அண்ட் ஹைலூரானிக் ஆசிடும் இதில் இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு. இது சன்ஸ்க்ரீன் இல்லாமல் எங்கேயுமே வெளியில் போகாதீங்க. இப்போ பாருங்கள், நான் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன், தெரியுதுங்களா. இப்போ என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ண போகிறேன். சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் யூவி ரேசஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பாகாது, டேன் ஆகாது. உங்கள் ஸ்கின்னு எப்போவுமே வந்து ஒரு நல்ல பளபளன்னு ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இது ஒயிட் காஸ்ட் கொடுக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ப்ராடக்ட் நான் சொல்கிறது எல்லாமே. ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
ரொம்ப சூப்பராக இருக்கும். சோப் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ஸ்கின் பீப்புளாக இருந்தால் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஒரு க்ளோயிங்காக அண்ட் டேமேஜ்லாம் இல்லாமல் டேன் இல்லாமல் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் எப்போவுமே. தெரியுதுங்களா ஸ்கின் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு? ஆக்சுவலாக நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு எந்த மேக்கப் ப்ராடக்ட் போட்டாலும் டக்குன்னு செட் ஆகாது. எப்படி இருக்கு? நைஸில்? ஓகே. நல்லா க்ளோ தெரியுதுங்களா என்னோடய ஸ்கின்னு? ஆக்சுவலாக எனக்கு வந்து நோஸ் கிட்டலாம் ஒயிட்டாக பீல் ஆகும். பட் ஆனால் எனக்கு இந்த கிளென்சர் அண்டு மாய்ஸ்சரைசர் அண்டு சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே தான் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. மஸ்ட் ப்ராடக்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதோட லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேடா, தேங்க்யூ, பாய் பாய்.